கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பண்ணி ஒரே நாள்ல லாஸ் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. என் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கான். இதே நிலைமை தான் அவனுக்கும். அவனோட ட்ரேடிங் ஜேர்னல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு 4 சஜஷன் கொடுத்தேன். அந்த 4 சஜஷனை இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அந்த 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கண்டிப்பா உங்க ட்ரேடிங் ஜேர்னில அந்த தப்பை நீங்க பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமனான ப்ராப்ளம். ஆப்ஷன் பையிங்ல நான் ஒரு 400 ரூபாய் பிரீமியம் என்ட்ரி எடுக்கிறேன்னாக்கா 500 ரூபாய் நான் எக்ஸிட் ஆயிருப்பேன். ஒரு 100 பாயிண்ட் பிரீமியம் நான் ப்ராஃபிட் பண்ணிருப்பேன். பட் ஸ்டில் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஏன்னாக்கா அன்னைக்கு நான் 500 ரூபாய் எக்ஸிட் ஆயிருப்பேன். பட் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அன்னைக்கு 1000 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கும். இதே மாதிரி நான் 400ல என்ட்ரி எடுத்திருப்பேன், 300ல க்ளோஸ் பண்ணிருப்பேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்டா அன்னைக்கும் அதே மாதிரி 1000 ரூபாய் பிரீமியம் போய் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி காமன்லி எல்லாருக்குமே நடக்கிறது. அண்ட் இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்றதுன்றது பார்ப்போமா? இப்போ நீங்க ஒரு சார்ட் பாக்குறீங்க. இந்த சார்ட்ல நம்ம இங்க என்ட்ரி எடுத்துட்டோம். இந்த என்ட்ரில இருந்து நீங்க இப்ப ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிருப்பீங்கன்றது. ஓகே, சோ இப்ப நம்ம என்ட்ரி உங்களுக்கு தெரியும், எக்ஸிட் எங்க பண்ணிருப்பீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த சார்ட்ல நிறைய வேல்யூஸ் இருக்கு, ஏபிசி சொல்லிட்டு. இந்த வேல்யூஸ் கூட உங்களோட எக்ஸிட் எது நியர்பையா இருக்கோ அந்த வேல்யூவை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, எல்லாரும் டைப் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். அண்ட் இப்போ இதே சார்ட்ல நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆட் பண்றேன். இந்த விஷுவல் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுன்றத நீங்க இப்ப பாருங்க. ஓகே, சோ இப்ப நான் ஒரு 10,3 சூப்பர் ட்ரெண்டை இந்த சார்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் முன்னாடி நீங்க இதே சார்ட் தான் பாத்தீங்க. ஆனா இப்போ ஒரு சைக்காலஜிக்கலா உங்களால ஒரு விஷுவலான ஒரு ஸ்டாப் லாஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும், ஸ்டில் மை ஸ்டாப் லாஸ் இஸ் நாட் எக்ஸிட். அண்ட் இது உங்களோட ப்ரீ மெச்சூர் எக்ஸிட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் கட் பண்ணிடும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இதுதான் என் ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் வச்சதுனால நான் கட் பண்ண போறேன். ஸோ இந்த விஷயம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ண வேண்டியது. நம்மளோட சார்ட்ல நம்ம விஷுவலா நம்மளோட ஸ்டாப் லாஸ பார்க்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இப்போ நம்ம செகண்ட் சினாரியோ பார்ப்போம். டே 1 2 லாட் போட்டு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டே 2 டே 3 3 நாளுமே நல்ல ப்ராஃபிட். அண்ட் 4வது நாள் நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஓகே, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் மார்க்கெட்ல சொல்லிட்டு அன்னைக்கு 10 லாட்டை அவர் ட்ரேட் பண்ணாரு. அண்ட் அன்னைக்கு ஒரு பிக் ஸ்டாப் லாஸை கொடுத்தாரு. அது அந்த முன்னாடி இந்த 3 நாளோட ப்ராஃபிட்டையுமே முடிச்சு அது இல்லாம எக்ஸ்ட்ரா லாஸுமே ஆக்சுவலா ஆயிருந்தது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஸ்ட்ராட்டஜியை சர்டைன் டைம் வரைக்கும் நம்ம 2 லாட்ல ஆரம்பிக்கலாம். அந்த 2 லாட்லயே தான் ஓட்டுறோம். சப்போஸ் உங்களுக்கு இல்ல நான் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டேன், நான் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா என்னோட சஜஷன் ஒரே ஸ்ட்ராட்டஜில டிப்ளாய் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஒன்னொரு ஸ்ட்ராட்டஜில ஒன்னொரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜில நீங்க 1-2 லாட்டை வந்து டிப்ளாய் பண்ணலாம். அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சினாரியோ நம்பர் 3, இது வந்து நம்ம செகண்ட் சினாரியோ மாதிரி தான். கண்டினியூஸா 3 நாள் ப்ராஃபிட். அது 3 நாளுமே நியர் டு எக்ஸ்பைரி, அதனால பிரீமியம் கம்மியா இருந்தது. பட் 4th டே அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ பிரீமியம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஃபார்ச்சுனேட்டா என்ன ஆச்சு பாருங்களேன், ப்ராஃபிட் பண்ணும்போது குட்டி குட்டி பிரீமியம் ப்ராஃபிட் பண்ணிட்டு லாஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பிரீமியம்ல லாஸ் பண்ணும்போது தட் ஹஸ் பிகம் அ வெரி பிக் டிசாஸ்டர். ஸோ அப்போ இதை நான் எப்படி அட்ரஸ் பண்றேன்னாக்கா, சே லைக் எல்டிபி வந்து ஒரு 25,000 rupees இருக்குனாக்கா நான் வந்து 1% ஆஃப் த அண்டர்லைங் எடுத்துப்பேன். ஓகே, அப்போ வந்து 250 rupees ஆஃப் பிரீமியம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் விச் ஹேஸ் நியர் டு 250 பிரீமியம், அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நான் செலக்ட் பண்ணிப்பேன். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50,000 எல்டிபி இருக்குனாக்கா அதில் 500 பிரீமியம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ அதாவது விச் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹேஸ் அ நியர் பிரீமியம் டு 500. ஓகே, அதை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்போ என்ன ஆகுனாக்கா எனக்கு எந்த நாள் வீக்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண எந்த நாள் எடுத்துக்கிட்டாலுமே அதே பிரீமியம் தான் நான் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுவேன். 4th சினாரியோ, த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சினாரியோ. உங்க லைஃப்ல இது நடந்திருக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அண்ட் இப்போ நான் சொல்றேன், ஒரு ட்ரேடை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் உங்களோட எக்ஸிட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னாக்கா அவரோட ட்ரேடிங் கரியர்ல த பிக்கஸ்ட் லாஸ் எதனால வந்துச்சுனாக்கா ஹி ஹஸ் டேக்கன் அ லாங் பொசிஷன் அண்ட் மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் லாஸ்ல தான் இருந்தது. பட் அவருக்கு எக்ஸிட் வந்தும் அவர் எக்ஸிட் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் ஏன்னு சொல்லிட்டு கேட்டேன்.
அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் ஒரு யூடியூப் குருவை பார்த்தேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன் வந்து மார்க்கெட் வந்து லாங்கில் தான் இருக்குது ஸோ சொன்னார். அதனால தான் நான் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 3 நாளில் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீமியம் மொத்தமாகவே 0 ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் இஸ் பிக்கெஸ்ட் லாஸ். அண்ட் அவர் போர்ட்ஃபோலியோவில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த லாஸை அந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் ஆக்சுவலாக பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னாக்கா அது உங்களோட ட்ரேட். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட வேணால் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் இட்ஸ் ஒன்லி யூ அண்ட் த ட்ரேட். உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்ததுனாக்கா ஜஸ்ட் எக்ஸிட் இட். இந்த 4 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி விட ட்ரேடிங் சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.